அரஹர நம பார்வதீபதஜே அரஹர மகாதேவா. வாஹர்த்தாய உபசம்பர்த்தோ வாஹர்த்த பிரதிபர்த்தஜே ஜகதாஹா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சர்வசம்பிரதி அம்பிகா சமேத பூவிநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஊர் பேர் மண் அணைச்சநல்லூர்னு ஊர் பேர். அந்த காலத்தில் மண்ணெடுத்து அணைச்சதுனால கொள்ளிடத்தில் நிறைய தண்ணி வந்திருக்கும் போது மண்ணெடுத்து அணைச்சதுனால மண்ணணைச்சநல்லூர்னு ஊர் பேர். இந்த சாமி பேர் அம்பாள் பேர் தர்மசம்பர்தினி அம்பிகா சமேத பூமிக்கே நாதனாக வழங்குறவர் பூமிநாதர் ஒரு பேர். பூமியில் உள்ள 16 விதமான குற்றங்களை மட்டும் போக்கக்கூடிய சாமின்னு அகத்தியர் ஓலைச்சுவடி எழுதின கோவில் நம்ம கோவில். அகத்தியர் மாமுனிவர் எழுதின கோவில். அது 16 விதமான குற்றங்கள் மட்டும் போக்கக்கூடியவர். பில்லி சூன்யம் ஏவல், பாங்கறது விற்கறது நம்பர்பிழை, கட்ட முடியாத குறை, பூமி குற்றம், வடமூளை தென்மூளை வயந்திருக்கிறது, யந்திர தந்திர மந்திர மாந்திரீக தோஷம், சொத்து பிரச்சனை, ஜென்மாந்திர சாபதோஷம், பாபதோஷம், வாஸ்து குற்றம். இது மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா யார் பத்திரக்காரங்களோ அந்த இரத்த சம்பந்தமான உடையவங்க வடகிழக்கு முழன்னு சொல்லுவாங்க, ஜல முழன்னு சொல்லுவாங்க, ஈசான முழன்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் கார்னர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே மூளை தான். சூரிய வரத்துக்கு பீச்சகி பக்கம் லெஃப்ட் ஹேண்டு. அதுலேருந்து ஒரு மஞ்சள் துணியில் 3 கை பிடிச்சபடி ஒரே ஒரு முடிச்சு 3 கை சாப்பிட்ற கையினால் 3 கை பிடிச்சபடி மண் எடுத்துகிட்டு வந்து மண்ணையும் மனசையும் சுவாமிகிட்ட ஒப்படைக்கணும். இந்த உள்ளே வந்திருக்கேன் சாமி, இன்ன காரியம் எனக்கு ஆகணும், இதில் உள்ள தடசல், இதில் உள்ள குற்ற குறையை நிவர்த்தி பண்ணி 3 மாதத்துலேருந்து 7 மாதத்துக்குள்ளே இந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு மனசார சாமிகிட்ட மனசை இறக்கி வைக்கணும். வேண்டத்தக்க அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டுவார்க்கு அருவோயினி, வேண்டி பணி செய்தால். 7700 வருஷம் ஆச்சு இதை எழுதி. என்ன அப்படின்னா, சிவாலயத்துக்கு வரும்போது மண்ணையும் மனசையும் சுவாமிகிட்ட ஒப்படைச்சு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துன்னு வேண்டிக்கிட்டால் போதும். வரும்போது வெளியில் விற்பாங்க எல்லாமே. ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, 2 மாலை, நம்ம வீட்டோடைய மண், சனி மூலையிலேருந்து எடுத்த மஞ்சள் துணியில் கட்டின மண் எடுத்துகிட்டு வந்து மனசார சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு கோவிலை ஒரு பிரகாரம் சுற்றணும். நவகிரகத்தை 9 ரவுண்ட் சுற்றணும். நமஸ்காரம் பண்ணிடணும். சாமிகிட்ட வச்ச மண்ணை கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சிடணும். ஒரு நாள் உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். நாளையிலேருந்து அர்ச்சனை பண்ணி மறுநாள்லேருந்து 5 நாளுக்குள்ளார பஞ்சபூத சாட்சியாக 5 நாளுக்குள்ளார எடுத்த இடத்துல மண் போடணும். 1 பிரம்ம முகூர்த்தம் விடிகார்த்தால் 3 to 6. சூரியோதயம் வந்துருச்சு அப்படின்னா 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ஏறு பொழுதும்பாங்க. அந்த ஏறு பொழுது 2 நேரம் இருக்குது. 12 மணிக்குள்ளார 2 நேரம் இருக்குது. பூங்கிறது புதன் குறை, கூங்கிறது குரு குறை. புதன்கிழமை அப்படின்னா 6லேருந்து 7 மணிக்கு புதன் குறை, 9லேருந்து 10 குரு குறை. இதே வியாழக்கிழமைனா பிரம்ம முகூர்த்தம் விடிகார்த்தால் 3 to 6, 6லேருந்து 7 மணிக்கு குரு குறை, 10லேருந்து 11 புதன் குறை. ஒவ்வொரு நாளைக்கு ஹோரைகள் மாறி மாறி வரும். இந்த 3 நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரம் ஈசான மூலையில் கிழக்க பார்த்து நின்றுக்கிட்டு கையால் குழி பறித்து சாமிகிட்ட வச்ச மண்ணை எல்லா மண்ணையும் போட்டுருங்க. துணியை கையில் எடுத்துக்கங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக அரிஞ்சு சகப்பு தடவி லைட்டாக புழிஞ்சு விட்டு அந்த குழிக்குள்ளார எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க. மேலே இருக்கிற மண்ணை எலுமிச்சம்பழம் முடலவுக்கு மேமண்ணை ஃபுல்லாக மூடிட்டு சின்னதாக சூடம் கொளுத்தும் போது என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ மனசார வேண்டிக்கங்க. இந்த எலுமிச்சம்பழம் எதுக்காக அரிஞ்சு புழிஞ்சு விடுறது அப்படின்னா, எந்திர தோஷம், மந்திர தோஷம், மாந்திரிக தோஷம், சாபங்கள், சத்துருக்கள், விரோதிகளுக்கு ஒரு கோழிக்கு சமான ஒரு எலுமிச்சம்பழம். அதனால தான் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறது. அது எலுமிச்சம்பழத்தையும் அந்த மண்ணுக்குள்ளேயே போட்டுட்டு மேலே இருக்கிற மண்ணை எலுமிச்சம்பழம் முடலுக்கு மேமண்ணை ஃபுல்லாக மூடிட்டு சின்னதாக சூடம் கொளுத்தும் போது என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ மனசார வேண்டிக்கணும். இந்த வெறும் மஞ்சள் துணியை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 5 ரூபா காயின்ஸ் முடிஞ்சு பூஜை ரூமில் வச்சுருங்க. 3 மாதத்துலேருந்து 7 மாத கணக்கு. நல்லபடியாக 5 மாதத்தில் முடிச்சிடுவார். முடிஞ்சோடனே அந்த 5 ரூபா காயின்ஸை கொண்டு வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி 10 பேர் அன்னதானம் பண்ணணும். வரப்போகிறது முதல் நாள் இந்த சிவத்தொண்ட நம்பர் ஃபோன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதிசயம் வாஸ்துநாதன் மண் அரக்கன் பூஜை பண்ண சுவாமி, எல்லா உக்கரங்கள் நிவர்த்தியாகும். 2வது அதிசயம் அகத்தியர் மாமுனிவர் ஒரு ஓலைச்சுவடி எழுதின கோவில். 3வது அதிசயம் அம்பாள் பேர் தர்மசம்பர்தனி, தர்மமான முறையில் கோரிக்கை வைக்கணும். யார் பத்திரக்காரங்களோ அந்த ரத்த சம்மதம் மண் கொண்டு வரணும். நான் வாடகையில் குடியிருக்கேன் ஜாமி, இந்த வீடு எனக்கே சொந்தமான மண் எடுத்துகிட்டு வராங்க, அது பேராசை. 70 வருஷமாக குத்தகை கொடுத்துட்ருக்கேன் ஜாமி, இந்த மண் எனக்கே சொந்தமான வராங்க, அதுவும் பேராசை.
மூணாவது தாத்தா பெரிய பானையை புதைச்சி வச்சுட்டு போயிட்டாரு, இந்த புதையில எடுத்து கொடுக்கணும் சாமின்னு வராங்க, அதுவும் பேராசை. இதெல்லாம் இல்லாமல் அம்பாள் பேர் தர்ம சம்பர்த்தினி. தர்மமான முறையில் இந்த 16 விதமான குற்றங்கள் மட்டும் இருந்தால் கொண்டு வரணும். 4வது அதிசயம் தலவிருட்சம், வில்வ மரம் ஒன்று, அன்னி மரம் ஒன்று. 5வது அதிசயம் நவகிரகங்கள். எல்லா கிரகமும் சூரியனை பார்த்துட்டு இருக்கும். சூரிய பகவான் சனியை பார்த்துட்டு இருப்பார். ராகு கேது இங்கே முழுமையாக இருக்கும். எல்லாத்தோடையும் ஒன்றஞ்சு பெருசாக இருக்கும் சனீஸ்வர பகவான். அதிசயம் என்னன்னு கேட்டோம்னா அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறது தான். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு பேர் பொங்கு சனீஸ்வர பகவான்னு பேர். நடக்குமோ நடக்காதோ, காரியம் கை கூடுமோ கூடாதோ அப்படிங்கிற பயத்தை போக்குறார். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் பூமி சம்பந்தமான காரண காரியத்துக்கு ஜெயத்தை கொடுக்குறார். இது பூமியில் உள்ள காரண காரியத்துக்கு சிவபெருமான் பூமிநாதர். அம்பாளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் குத்தி விளக்கு பூஜை பண்ணுறோம். குங்குமார்ச்சனை செய்தோருக்கு கோடி இன்பம் தருவாள்னு தமிழ் வாக்கியம். இதுவே பாஷ்யராயர் 16,000 வருஷம் ஆச்சு லலிதா சாஸ்திரநாமம் எழுதி, அதில் சுமங்கலி அர்ச்சன பிரீதாய மகான்னு எழுதியிருக்காங்க. சுமங்கலியெல்லாம் எனக்கு அர்ச்சனை பண்ணாங்கன்னா சுகாசுனோப விருஷ்டாய மகா, சுகத்தை அள்ளித்தரேன். இங்கே மாங்கல்ய தாரணத்துக்கு குழந்தை பிறக்காதவர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரத்தில் 6 மணிலேருந்து 8 மணி வரலையும் 8 மணிக்குள்ளார 8 குத்தி விளக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை மேரு மேலே சாத்திட்டு அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இது இகபல சௌபாக்கியத்துக்குன்னு குலவிருத்தியாகணும், குடும்ப விருத்தியாகணும், மாங்கல்ய தாரணங்கள் உண்டாகணும், குடும்ப க்ஷேமங்கள் உண்டாகணும், கடவுளுடைய ஒற்றுமை உண்டாகணும். இதுக்கெல்லாம் அம்பாள் தான் பிரதானமாக கும்பிடணும். நவக்கிரகத்தோடைய விசேஷம் பூமியில் உள்ள நடக்குமோ நடக்காதோ, கைதை காரியம் கூடுமோ கூடாதோங்கிற பயத்தை நிவர்த்தி பண்ணி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பூமி சார்ந்த விஷயத்தை மட்டும் சாமிக்கிட்ட அணுகுமுறை. நல்லபடியாக வாங்க எல்லாரும். நலமோடு வளமோடு வான்முகில் வளாது பெய்க, வெளிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேல்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தர்மசம்பிரதி நூறை பூமிநாதேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. சிவா.